100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 3 இது. என்னோட வெயிட் இன்றைக்கி என்னன்னு பார்த்தோம்னா 75.95, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு நாளை கடத்திக்க வேண்டாம். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒரு சின்ன மாற்றத்தையாவது நம்மளால் பார்க்க முடியும். இந்த எக்ஸசைஸ் வந்து சிட்டிங் பொசிஷனில் வரும். இது ஒரு 20 நம்பர்ஸ் 2 டைம் பண்ணோம்னா போதும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம நம்பர்ஸ் வந்து கம்மியாகவே பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபுட்டு, டயட்டு, அதுக்கப்புறமா இதை வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணணும். இந்த 3 தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வரும். அதாவது நம்மளோட வெயிட்டாக இருக்கட்டும், நம்மளோட ஃபுட்டு பழக்கம், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். இப்போது வெயிட் லாஸ், அதாவது உடம்பு ஏன் டக்குன்னு எல்லாருக்கும் குண்டாயிருதுன்னு பார்த்தோம்னா நல்லா சாப்பிட்றாங்க, அதனால தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் நார்மல் டெலிவரி கிடையாது. நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே குண்டாகலாம், அதை பற்றி தெரியல. பட் எனக்கு சி செக்ஷன் அப்படிங்கிறதுனால நாம் வந்து அந்த டைமில் நிறைய மருந்துகள் தான் சாப்பிட்ருப்போம். குழந்த பிறந்த உடனே நமக்கு வந்து குளுக்கோஸ் தான் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கும். அப்புறம் மருந்துகள் நிறையா சாப்பிட்ருப்போம். அதனால நமக்கு வந்து உடம்பு குண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே கொஞ்சமாக ஆப்ரேஷன் பண்ணுற அந்த டைமில் வந்து கொஞ்சம் காற்று உள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக கூட இருக்கலாம். எனக்கும் அப்படி தான் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். என்ன மாதிரி நீங்களும் சி செக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் டிப்ஸ் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை 10,000 வாக்கிங் வந்து கன்ஃபார்ம் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து நிறைய பெயின் வர ஆரம்பிக்கும். உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது. எப்போவும் டயர்ட் ஆகிறது எதுக்குன்னா நம்மளோட உடம்புல இருக்க அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து எனர்ஜிலாம் வெளியே போகும். அப்போ தான் நமக்கு அந்த டயர்ட்னஸ் வரும், நமக்கு உடம்பு வலியெல்லாம் ஜாஸ்தியாக வரும். அதுக்காக எக்ஸசைஸை விட்டுறாதீங்க. இன்றைக்கி வந்து நான் மார்னிங் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நிலக்கடலை, வேர்க்கடலை, பட்டாணி, பச்சைப்பயிறு, கொள்ளு, உளுந்தம்பருப்பு, அரிசி எல்லாம் கொஞ்சம் போட்டு ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நம்ம வந்து நைட்டுக்கு அடை தோசை மாதிரி சாப்பிட போகிறோம். நைட்டுனா நைட்டு கிடையாது, ஒரு 6 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம். அதனால தான் அது. இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஓட்ஸ், 3 ஸ்பூன் ரவை, அப்புறம் கொஞ்சம் தயிர், சோடா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து அதையும் நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே தோசைக்கல்லில் போட்டு ஒரு தோசை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்காது. லைட் ஃபுட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும், கொஞ்சம் பசி எடுக்காமல் இருக்கும். அதனால தான் இந்த டயட் ஃபுட்டு ஓட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. காலையில் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ஸு. உங்களுக்கு இது இப்படி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இது கூடவே நீங்கள் கொஞ்சம் வெங்காயம், முட்டை, ஏதாவது பிடிச்ச காய்கறிலாம் சேர்த்து அந்த மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஓட்ஸ் தோசை, ஒரு முட்டை, அப்புறம் தேங்காய் சட்னி வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கும் ஊட்டி விட்டேன், அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மத்தியானத்துக்கு நான் சாப்பாடு, சாம்பார், பொரியல் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா முட்டைக்கோஸ், பீட்ரூட், அப்புறம் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன். வாழைக்காய் வறுவலில் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, காய்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துக்கிறேன். பீட்ரூட்டு கொஞ்சம் சேர்த்தியே சாப்பிட்லாம். அது வந்து இரும்பு சத்து, பிளட்டு சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வாழைக்காய் வறுவல் எண்ணெய் கம்மியாக, அதாவது ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றி நான் பண்ணியிருக்கேன். அதனால் அது ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கலாம். சாம்பார் ஊற்றி நல்லா இன்னையோட லஞ்சை வந்து இப்படி தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டயட் இருக்கிறோம் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்ணும், அளவோடு சாப்பிடணும், உடம்பு குறையிற மாதிரி சாப்பிட்ணும், அதுதான் விஷயம். பாருங்கள், இதில் வந்து காய்கறி தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். மார்னிங் வந்து ஒரு 10 மணி இருக்கும். அப்போவே வந்து சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு
வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது கொஞ்சம் இந்த குழந்தைங்களோட பொம்மையெல்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு பால் பாத்திரம் வேற தீஞ்சிருச்சு. எல்லாம் எடைக்கு போடலான்னு சொல்லிட்டு உடஞ்ச பொம்மை அது எல்லாத்தையும் எடைக்கு போடுறதுக்கு தனியாக பிரித்து வச்சுட்டு நல்ல பொம்மையெல்லாம் தனியாக எடுத்து வச்சேன். அந்த இடமே வந்து கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. அதனால தான் பாருங்கள் எந்த அளவுக்கு குப்பையாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு அவன் பாருங்க, நம்ம என்னதான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த குழந்தைங்க வந்து எது வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட போகிறோமோ அதிலேருந்து தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு குப்பையை ரெடி பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. நம்ம வந்து என்ன பண்ணாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் பிஸியாகவே இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதுக்கு தான் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 100 நாள் சேலஞ்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கும் வந்து ஒரு வெயிட் குறைக்கிற ஆர்வம் வரும். அதுக்காக தான். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் வெயிட் குறையும், அடுத்த நாள் வெயிட் குறையாமல் போகலாம். அதுக்கெல்லாம் நிறைய ரீசன் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எக்ஸசைஸ் பண்ணுறது, தண்ணி நிறையா குடிக்கிறது, வாக்கிங் போகிறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட உடம்புல இருக்க வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அதாவது நம்மளோட வேஸ்ட் வாட்டர் தான் வந்து வியர்வையாக நமக்கு வந்து வெளியே போகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வெயிட் குறையிறதுக்கே ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட ஃபேட்டெல்லாம் அப்போ தான் கம்மியாகும். அந்த டைமில் வெயிட் வந்து ஸ்லோவாக தான் கம்மியாகும். அதனால் வந்து ஒரு நாள் அதிகமாகவும் ஒரு நாள் கம்மியாகவும் இல்லை ஒரு சில நாள் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தால் நாம் அதை வந்து கவலைப்படவே கூடாது. கண்டினியூஸாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஃபுட்டு டயட் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக உடம்பு வந்து குறையும். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு எல்லாம் தேய்ச்சி விட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த சேலஞ்ச் வீடியோ வந்து ரொம்ப பிஸி மாம்ஸ்க்கு தான் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். எப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருப்போம். ஸோ அவங்களாம் நம்மளோட வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோடய வெயிட் பார்த்தோம்னா நாளுக்கு நாள் கம்மியாகிக்கிட்டே தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு 20 கிராம்ஸ் 30 கிராம்ஸ் அதாவது கிராம் லெவலில் எனக்கு வந்து கம்மியாயிட்ருக்கு. இது வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடையாது, இருந்தாலும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க அந்த வெயிட் லாஸ் தான். ஒரு சில நேரம் உங்களால் எந்த ஃபுட்டுமே ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் வந்து எக்கு ஒரு 3 எக்கு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா பச்சை பயிறு, சிம்பிளாக பச்சை பயிரை அரைச்சி அது ஒரு தோசை மாதிரி சாப்பிட்லாம். அடை தோசை மாதிரி உப்பு, வெங்காயம், தக்காளி இருக்கிற காய்கறிகள்லாம் போட்டு அடை தோசை மாதிரி செஞ்சுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப்ஸ் நடக்கணும். எப்படி சொல்கிறது, என்னால் ஒரு நாளைக்கு ஒரு 3000 ஸ்டெப்ஸ் தான் நடக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, அவங்களையும் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக ஒரு 3000 ஸ்டெப்ஸ் வந்து நான் நடப்பேன். இந்த சேலஞ்சில், இந்த 100 நாள் சேலஞ்சில் நான் என்ன சாப்பிட்றேன், என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன், என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இல்லையா. அது வந்து எல்லாமே உண்மை தான். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது என்ன இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப முடிகிற மாதிரி இருக்கா, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம பண்ணுமா, அந்த மாதிரி தாட் யாருக்கும் வேண்டாம். நம்மளோட உடம்புக்கு நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நாம் அதை ஏற்றுக்கலாம். டிமோட்டிவேட் பண்ணுறவங்கள நம்ம வந்து விட்டுறலாம். நமக்காக நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நானும் அந்த மாதிரி தான். என்னையே யாரும் கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா எனக்கு பிடிக்காது. பட் நானாக முடிவெடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சிருவேன். நல்ல விஷயமா இருந்தால் அதை கேட்டுப்பேன். அவ்வளோதான், என்னோடய பாலிசி இதுதான். நம்ம வீட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்குறது, ஒர்க்கு அப்படின்னு போணுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம வீட்லேயும் மாற்றம் கொண்டு வரலாம், நம்மளோட உடம்புலையும் மாற்றம் கொண்டு வரலான்னா இந்த எக்ஸசைஸ் டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் யூஸ் ஆகும். நாளைக்கு Day 4 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமாக இருங்க, நல்ல உணவை சாப்பிடுங்க,
தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்கள் உடல் எடையை குறைங்க. நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. இது உங்களோட வாழ்க்கை முறையை கண்டிப்பாக மாற்றுன்ட்டு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்றைக்கி நைட் வந்து நான் அடை தோசை சாப்பிட்டேன் இல்லையா, அதோட ஷார்ட் தான் இது. தேங்க்யூ, பாய்.